Hello friends, welcome to my channel. இன்னையோட வீடியோல டேஸ்டியான சொரா புட்டு ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் நான் கீழ டெஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் 2 சொரா எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 7 வெங்காயம் இதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பச்சை மிளகாய் 2, 9 பல் பூண்டு இது ரெண்டையுமே நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொராவை நம்ம க்ளீன் பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இதுல சொராவை சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வேக விட்டா போதும். உங்களுக்கு வேணும்னா இதுல மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கூட வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேக வச்சு இந்த சொராவோட மேல் தோலை எடுத்துட்டு தண்ணி இல்லாம நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இப்பவே கூட உதுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொரா புட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சொரா புட்டு ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கும். வெங்காயம் பாதி வதங்கும் போதே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்ததும் நல்லாவே வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லாவே வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச சொராவை உதுத்து இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இதுல சேர்த்துட்டு இதையுமே நல்லா கிளறி விடுங்க. கடைசியா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணீங்கன்னா நம்மளோட சுவையான சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.